10 வருஷமா தாடி வீட்ல தான் ட்ரிம் பண்றேன். ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்ல. இத்தன வருஷம் ஒழுங்கா தானே பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது தான் இந்த மாரி ஆகணுன்ற மாரி ஆயிடுச்சு. வீட்ல குழந்தைங்க இருக்கனால முடி பறந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பியர்ட் பிப்லாம் ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த பியர்ட் பிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. இதோட லிங்க் வேணா ரெஃபரன்ஸ்க்கு வீடியோல டேக் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ ட்ரிம் பண்ற எல்லா முடியும் ப்ராப்பரா அந்த பியர்ட் பிப்ல விழுந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இருக்கிறதுலே கஷ்டமான ஏரியாலாம் ஈஸியா ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ கீழ ப்ராப்பரா லைன் எடுத்து ஷேப் பண்ணியாச்சு. அதே மாரி மேலேயும் ப்ராப்பரா ஷேப் பண்ணியாச்சு. மீசைய கூட ஈவனா ப்ராப்பரா ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டேன். பட் இந்த சிசரை கையில எடுத்தப்போ தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ட்ரிம்மர்ல முடிச்சதுக்கப்புறம் எப்பவுமே சிசர்ல தான் ஷேப் கொடுப்பேன். ஷேப் கூட பக்காவா எடுத்துட்டேன். ஆனா ஒரே ஒரு வெள்ள முடிய வெட்டணும் பாருங்க. கொத்தா முடி கீழ விழுகுறது தெரியுதா? ஒரு ஏரியாவே காலியாகி அந்த இடம் மட்டும் மொட்டைக்காடு மாதிரி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு ரெண்டு சொல்யூஷன் தான் இருக்கு. ஒன்னு மீசையை ஃபுல்லா எடுக்கணும். மீசையை ஃபுல்லா எடுத்தா தாடியோ எடுக்கணும். எக்ஸ்பர்ட்ஸ் would have told me to go with the clean shave, but I had other ideas. எந்த லெவலுக்கு அங்கே கட் பண்ணணும் அதே லெவலுக்கு ஈவனா சிசர்லேயே ட்ரிம் பண்ணிட்டேன். அண்ட் ட்ரிம்மர்ல கொஞ்சம் ஷேப்பும் கொடுத்துட்டேன். பட் எனக்கு இந்த லுக்ல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. பட் உசுரா போச்சு, முஸ்டாஸ் தானே போச்சு. ஸோ ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ரூம் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக க்ரூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை ஸ்டைல் பண்ண எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடன்ஸ் திரும்பி வர மாதிரி இருந்துச்சு. ஹேர் நல்லா ஸ்டைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடடே இந்த லுக் கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன். அந்த ஹேர் வால்யூமைசர் யூஸ் பண்ணி ஹேருக்கு நல்ல வால்யூம் கொடுக்கவும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு நானே சொல்லிக்க வேண்டியதுதான். என் பையனை கூப்பிட்டு எப்படா இருக்குன்னு கேட்டேன். என்ன டாடி சின்ன பையன் மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னா ஏதோ சொல்றான் அப்படின்னு மனசு தேத்திக்கிட்டேன். பட் உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்கு? இதுக்கு முன்னாடி இருந்த இந்த லுக் பிடிச்சிருக்கா இல்ல இந்த லுக் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிக்கலனாலும் உங்க தலையெழுத்து இந்த முதி தான் நீங்க பார்த்தாகணும் இதுக்கப்புறம்.